ஹாய் ஹலோ வணக்கம். டுடே இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நவதானியங்களை போட்டு நைட்டே நல்லா ஊற வச்சிட்டோம். இதில் என்னென்ன போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, அப்புறம் பாசிப்பருப்பு, கம்பு, அரிசி, உளுத்தம்பருப்பு போட்டு நைட்டு நல்லா ஊற வச்சிட்டோம். இப்போ நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துப்போம். அரைச்சிட்டு ஒன்றும் செய்ய போகிறது இல்லைங்க, தோசை தான் செய்ய போகிறோம். இதை முதல்ல அதுக்கு நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துப்போம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா நம்ம தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதில் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி கரைச்சி எடுத்துட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது தோசை கல்லில் தோசை ஊற்றுவோம். எப்படி வருதுன்னு பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்கள் பசங்களுக்கும் நல்லா ஹெல்த்தியாக சூப்பரான இந்த மாதிரி நவதானிய தோசை செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.